வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், டிவிகே டிஸ்கஷன், லா ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். அதாவது டிவிகே நிர்வாக தலைவர் டாக்டர் விஜய் அவர்களை ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எர்த்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பைபிள் படிக்கணும். அது ஒரு புத்தகம் தான், நல்ல புத்தகம் தான். ஓகே, அந்த புத்தகத்தில் சரீரம், ஆத்மா, ஆவி இது உள்ள ஒரு நபர் தான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த சரீரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு லோ ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்கான காரணம் எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் ஒரு ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் தான். ஓகே, ஆனால் அளவுக்கு அதிகமான மது அப்படின்ற ஒரு நிலையில் தான் ஸ்டாலின் அவர் இயங்குறாரு. அவருக்கு நிறையா உடலியல் எரரெல்லாம் நிறையாவே இருக்குது. அடிக்கடி அப்ரா கண்ட்ரிஸ்க்கெலாம் போவார். ஓகே, அந்தளவுக்கு ஒரு டேமேஜாக இருக்கார். என்ன அவங்களுடைய துணைவியார் பொறுத்த வரைக்கும் நிறையா கோவிலுக்கு போவாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, ஓரளவுக்கு கேர் செஞ்சுக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தெரிவிக்கலை. ஓகே, ஆனால் டிஎம்கேவிலேயே வீரபாண்டியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரோட நிலையெல்லாம் ரொம்பவே கடைசி காலம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் சட்டையை மாற்றிக்கிட்டே இருப்பார். அந்தளவுக்கு அவருக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்டுருச்சு. ஆனால் உண்மையாலுமே கழகத்துக்காக அவங்க நிறையவே பாடுபட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கழகம் வந்துட்டு அவங்களை நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அந்த வீரபாண்டியர் அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, உண்மையாலுமே அவங்க கடந்த காலத்தில் அவங்க சரியாக தவறோ அப்படின்றத விட இப்போ நிகழ்காலத்தில் அவங்க ஓரளவு சரியாக இருக்காங்க. ஓகே, அதனால் ஸ்டாலின் அளவுக்கு அதிகமான ஒரு நிலையில் உள்ளதால் அவரோட ஆத்மநிலையானது பயங்கரமான டேமேஜ். அவங்களுக்கு சரி தவறு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிலாம் கிடையாது. காசு இருக்குது, ஓரளவு அதிகாரத்துவம் இருக்குது, ஓரளவு வசதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்ற நிலையில் போது பார்த்துக்குவாங்க. அதனால் நிறையா உளவியல் ரீதியான எரரானது ஒரு தொடர்கதையாக தொடர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த வகையில் அதனால் உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, முதலாவது ஒவ்வொரு சில நபர்களை பற்றின தகவல் நான் சொல்லிடுறேன். காவியமாறன் பொறுத்த வரைக்கும் அவங்க டிஎம்கே நிலையில் தான் இயங்குவாங்க. காவியமாறனுக்கு சார்ஜ் ஆகிறப்போ ஸ்டாலினும் சார்ஜ் ஆகிடுவார். அதனால் ஸ்டாலின் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நல்லது செய்வார்னு கேட்டால் அவர் நல்லது செய்ய மாட்டார். அவர் தீங்கு தான் செய்வார். அது அவருக்கே புரிய மாட்டேங்குது. நல்லது செஞ்சால் திரும்ப நல்லது செய்யணும் அப்படின்றது கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு ஒரு நிலை கிடச்சிருச்சு, உடனே நமக்கு தகுந்த மாதிரியான மனநிலையில் தீங்கு செய்கிறார். அந்த விருப்பு வெறுப்பு நிலையை கடந்து ஒரு சமநிலையான ஒரு தீர்வு எடுக்குன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இருந்தாலும் ஒரு டாக்டர்ன்ற நிலையில் அவருக்கான லிமிட்டேஷன் ரொம்பவே லோ ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஓகே, அதனால் காவியமாறன் பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா ஸ்டாலினால் நிறைய எரர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஈரோட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ சமீபமாக இங்கே வந்துட்டான். அவனை திரும்ப ஈரோட்டுக்கு அனுப்பிடணும். அப்போ தான் தீர்வு. ஏன் அப்படின்னா இவனோட 2 டைமு என்னை டேமேஜ் பண்ணுறதே அவனோட பொழப்பாக இருக்குது. அவனை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க, எனக்கே எதிராக இருக்கிறான். அவனால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட கிடைக்கக்கூடிய நஷ்டம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அந்த 2 முறையிலுமே ஒரு மனசாட்சியுள்ள நபரை என்னை துன்புறுத்த மாட்டாங்க. அவன் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் நிலையில் தான் என்னை துன்புறுத்துகிறானே. அவனால் எனக்கு எப்போது ஏதாவது ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் அவனை கொஞ்சம் என்னான்னு கவனிங்க. ஓகே, அடுத்து எங்கள் ஊரில் பாலாஜி அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஒரு நபர் தான், டியூஷன் நடத்தக்கூடிய நபர், நல்ல ஒரு படிப்பாளி. அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் நான். ஓகே, அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயம் கற்றுக்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்களெல்லாம் ஓரளவு நடத்தின ஒரு நபர். சொல்லப்போனால் ஒரு ஹீரோ மாதிரி.
ஓகே. ஆனா இப்ப அவரே எனக்கு ஒரு நெகட்டிவா திரும்புற மாரியான சூழ்நிலைய அமைச்சு குடுக்குறாங்க. ஓகே. நான் 1000 புக் எழுதுனாலும் அவருக்கு தான் பெருமை. ஓகே. அதனால இதில குற்றவுணர்வு கிடையாது. அவர் புக் எழுதல, நான் புக் எழுதுறேன். அவரு அந்த செயல் செய்யல, நான் இந்த செயல் செய்றேன். அப்படிலாம் கிடையாது. அவரோட ஸ்டூடண்ட் நான். அவ்வளோதான். அவர்ட்டருந்து கத்துக்கிட்டேன். அதனால நெறைய விஷயத்த நான் செயல்படுத்துறேன். அதுதான் ஒரு ஆசிரியருக்கான ஒரு பெருமை. ஓகே. ஒரு ஆசிரியர பொறுத்தவரைக்கும் நம்மளோட ஸ்டூடண்ட்டு நம்மளோட கீழ இருக்கக்கூடாது, நம்மளோட மேல இருக்கணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஓகே. அகத்தியர்லேருந்து எல்லாருமே அப்படிதான். ஓகே. அதனால பாலாஜி அண்ணன பொறுத்தவரைக்கும் விஜய் ஃபேனு. ஸ்கூல் டேஸ்லேயே ஆக்டர் விஜய் மாரி கட்டிங் பண்ணிக்குவாப்படி, அவர் மாரியே நடந்துக்குவாப்படி. அதனால் உங்களுடைய ஃபேனு தான் பாலாஜி அண்ணன். அதனால் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிர்வாகவியல் உங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அடுத்து ராஜேஷ் அப்படின்ற நபரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே. அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இறகு ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு ஓஎஸ் தான், ஒரு ஆத்ம நிலையில் ஏற்படக்கூடிய இரர் தான். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ தான் தீர்வு கிடைக்கும். ஓகே. உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு நல்ல நபர் தான். ஓகே. ஆனால் ஸ்டாலின் அப்படி கிடையாது. ஆத்ம நிலையிலே நிறைய எரர் இருக்குது. அதை சால்வ் பண்ணலன்னு அப்படின்னு வச்சிங்க, அது தொடர் கதையாக தான் ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். ஓகே. அது என்னன்னு அவருக்கே புரியல. ஏன் அப்படின்னா அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். அதுதான் காரணமே. நம்ம எவ்வளோ நல்ல விஷயத்த சொன்னாலுமே அது அவருக்கு புரியல. அதனால் ஒரு முதல்வர் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகே. கழகம் அப்படின்றது ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்கள மாதிரி கட்சி அமைப்பு ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்த செயல்படுத்துறது, ஒரு சில வார்த்தைகள் ஜனாதர்மம், சனாதனம், அதுக்கப்புறம் ஏதோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க தான் பயன்படுத்துவாங்க. அதனாலலாம் பேசுகிறது எப்போ வேணால் பேசிகிட்டே இருக்கலாம். சொற்பொழிவு மாதிரி ஏதோ பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் செயல் தான் சரியான தீர்வு. ஓகே. செயல் தான் தீர்வு. ஓகே. அதனால் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. யாரையுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்களாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சிஸ்டத்தை அமைக்கணும். அப்போ தான் சரியான தீர்வு கிடைக்கும். ஓகே. அவங்கள அனுசரித்து போகிறேன், இவங்கள அனுசரித்து போகிறேன் அப்படின்னீங்கன்னா, அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, தீது தான் செய்வாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களாம் காரணம் இல்லைங்க, நாங்களாம் நிர்வகிக்கிறோம், அவங்க நிர்வகிக்கிறாங்க, அவங்க எரர் ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கு நாங்கள் எப்படிங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. அவங்களாம் இதில் ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு பொழப்பே. இது ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் நிறைய நல்லது நடக்கும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி, இந்த எதையாவது ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் ஊருப்பட்ட எரரு. எதை தொழிலாக நினைக்கணுமோ அதை தான் தொழிலாக நினைக்கணும். தொழிலுக்கு உண்டான பக்தி, பண்பு, நேர்மை, பக்குவம் அப்படின்லாம் கூட நினைக்க மாட்டாங்க. அதனால் என்ன எதை நீங்கள் சரியாக புரிஞ்சு, எந்த பதத்தில், எந்த இடத்துல, எப்பேற்பட்ட நபர்கள் கூட பேசுகிறோம், பழகுறதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நல்ல நபர்கிட்ட தான் பேசணும், பழகணும். அப்போ தான் நிறைய நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். ஓகே. அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான ஏற்படக்கூடிய எரரையும் சரி, புறநிலையில் ஏற்படக்கூடிய எரரையும் சரி, அதை நீங்கள் தவிர்க்கணும். ஓகே. டேமேஜ் ஏற்படக்கூடாது. ஓகே. அடுத்து ஸ்டாலின் உள்ள இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவரை சீரியல்லையோ மூவிலையோ புக் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அவர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்காரு. அதனால் நம்ம ஸ்டூடியோ கன்சல்ட் பண்ணிட்டு தான் என்ன ஏதுன்னு தகவல் சொல்லணும். ஓகே. சரி, அடுத்த தகவல், ஆக்டர் ஜெயம் ரவியோட மூவியை பொறுத்த வரைக்கும் இயக்கிறதுக்காக சில இயக்குநர்கள் நானும் இயக்கிறேன்னு சொல்லிட்டு முன் வருதுன்றது ஒரு பாராட்டு தான், ஒரு நன்றி தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இன்னும் நிறையா மூவி நடிப்பார். அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படும். ஓகே. அதனால் அவர் நிறையா மூவி நடிக்கிறதுனால ஒவ்வொரு டைரக்டருமே அவரை இயக்கலாம். தற்சமயம் ஒரு பட்ஜெட்டு, ஒரு கான்செப்ட்டு அப்படின்றனால போதுமானது. ஓகே. அதனால் டைரக்டருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை அப்படின்றது தேவைப்படுது. கேஷ் அப்படின்றது எவ்வளோ வேணால் வாங்கிக்கிங்க. படமே நீங்கள் இயக்கலனா கூட பரவாயில்ல. கடனாகவோ அல்லது உங்களுக்கு தேவைக்கோ ஏதோ ஒன்று கேஷ் வாங்கிக்கிங்க. ஓகே. ஆனால் ஒரு
ஒரு கான்செப்ட் அப்படின்றப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு பட்ஜெட்டு, ஒரு லொக்கேஷனு, ஓகே இந்த ஆக்டரு, சரி ஓகே இந்த இந்த திரைப்படத்துக்கு இத்தனை டைரக்டர் தான் கரெக்டாக இருப்பாங்க, போதுமானது இவங்களுக்கே அது அப்படின்ற நீங்களே பகுத்தறிவாக பண்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்த மூவியில் நீங்கள் வேற ஒரு டைரக்டர் அப்படின்றப்போ இந்த படத்தை இயக்கக்கூடிய நபர்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே நம்ம தான் ஆல்ரெடி ஒரு மூவி இயக்கிட்டோம்ல, சரி அந்த டைரக்டரை வந்து இவரை இயக்கட்டும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சமாதானம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே சரி. அடுத்து நம்ம அப்பப்போ என்ன டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே சரி, நானே தூதாகிறப்ப கூப்பிடுவேன், அவசரப்படக்கூடாது. ஓகே சரி, நன்றி, வணக்கம், பாய்.